Hello friends, welcome to Vidya Vlogs and Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலாக்கொட்டை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இதை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல பலாக்கொட்டையை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். அதை காய வச்சதுக்கு அப்புறமேட்டு அது மேலே இருக்கிற அவுட்டர் ஸ்கின் அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி நீங்கள் தட்டி அதை உரிச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தட்டி உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தட்டிடாதீங்க, ஏன்னா பலாக்கொட்டை உடஞ்சி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்கின்னை நம்ம உரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் இதை உரிச்சிடணும். உரிச்சிட்டா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் பார்ட் தெரியும். இந்த ப்ரௌன் கலர் பார்ட்டில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம எதுக்கு வேக வைக்கிறோன்னா இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவையான காய்கறிகளை நறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், வேக வச்ச பலாக்கொட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். கூடவே கத்திரிக்காயும் மாங்காயும் நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு தேவையான புளியும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1 கப் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பாரை குக்கர்லேயே செஞ்சுட்டேன். நம்ம வேக வச்ச பருப்பில் கால்வாசி பருப்பை குக்கரில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ண காயோட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். விசில் எதுவும் விட வேணாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். விசில் எதுவும் போட வேணாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். காயெல்லாம் வேக ஆரம்பித்த உடனே நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை கரைச்சி ஊற்றணும். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச மாங்காய் ஒரு 2 பத்தை இருந்ததில் அதையும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. நாம் இறக்க போகிற ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கூடவே பெருங்காயமும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை அப்படியே நம்ம சாம்பாரில் எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு இறக்கிக்கோங்க. சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.